மதுரை அலங்காநல்லூரில் இருக்கும் நமது செய்தியாளர் அருணிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண், தற்போது அங்க போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்க. இன்று காலை அலங்காநல்லூர் பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவித்திருக்கிறார்கள். இருப்பினும் அந்த போராட்டக்காரர்கள் தற்போது அமீர் அவர்களும் அதே போல சீமான் அவர்களும் காலை இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக உள்ளின்று சென்று போராட்ட நடத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு அவர் நேற்று முதலே உணவு எதுவும் உண்ணாத நிலையில் தற்போது அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உணவு உண்டால் மட்டுமே தொடர்ந்து நம்மளுடைய போராட்ட காலங்களில் நம்மளுடைய போராட்டங்கள் செய்ய முடியும் என அறிவுறுத்திருக்காங்க. இந்த நிலையில் இப்போ நம்மளுடைய அந்த கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த இந்த திருமண மண்டபத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கோம். இன்னும் சில மணி துளிகளில் அவருடைய இப்போ வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் தொடர்ந்து இந்த பக்கம் குவிந்திருக்கிற காரணமாக வெளியே வருவதற்கு கொஞ்சம் காலத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய சில போராட்டக்காரர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். தற்போது அமீர் அவர்களும் உள்ள வருவதற்கான வெளியே வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழல் தான். இப்போ சீமான் அவர்களையும் அமீர் அவர்களையும் காண்பதற்காக, அது மட்டும் இல்ல போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதற்காகவும் தற்போது இங்கு குவிந்திருக்கக்கூடிய சிலர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க இப்போ எதற்காக நின்றுட்டு இருக்கீங்க? இப்போ தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்தும். கண்டிப்பா போராட்டம்ன்றது ஓயவே ஓயாது. எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும். அது ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம், ஒரு வருஷம், 10 வருஷம், 100 வருஷம் ஆனாலும் போராட்டம்ன்றது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. போராட்டம் தொடர்ந்து இப்ப அவங்க விடுதலை செய்ய போறாங்க அப்படின்றப்ப தொடர்ந்து திரும்ப போராட்ட களத்துக்கு போக போறீங்களா? அலங்காநல்லூர் போக போறீங்களா? சார், எங்க கோரிக்கை நிறைவேற வர எங்களோட ஒரே கோரிக்கை அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கணும். எந்த வாடிவாசல்? அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் இந்த மாணவர்கள் போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது முடிவு கிடையாது. அலங்காநல்லூர் வாடிவாசல் திறக்கணும், திறக்க வைப்போம். அதுக்கு தான் மாணவர் படம் கிளம்பி இருக்கு. இந்த மாணவர் இங்க கூட்டிட்டு சும்மாலாம் கிடையாதுங்க. இங்க எல்லா ஊருக்காரங்க இருக்கான். அலங்காநல்லூர் வாடிவாசல் எங்களுக்கு திறக்கணும். அது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். வெளியே வர இருக்காங்க அப்படின்றப்போ நீங்களாம் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இப்போ தொடர்ந்து நாளை போராட்டங்கள் மேற்கொள்ள இருக்கீங்களா, இல்ல இன்றைய இந்த போராட்டத்தை தொடர் இருக்கீங்க? கண்டிப்பா தொடர்ந்து வரோம். இப்போ நாங்க இப்போ இங்க விட்ட உடனே நாங்க நேரா வாடிவாசல் தான் போவோம். வாடிவாசல் என்னைக்கு காலை வெளியே வருதோ அன்னைக்கு தான் நாங்க இந்த கிளம்பு போவோம். இல்ல அதுவரை என்னைக்கு இருந்தாலும் போக மாட்டோம். என்னைக்கு அலங்காநல்லூர் வாடி வாசல்ல 500 காலைக்கு மேல பாயுதோ அன்னைக்கு தான் நாங்க இங்க இந்த இடத்தோடு போவோம். இல்ல அப்படின்னா கடைசி வரை இங்கே இருந்து சாவமே தவிர கடைசி வரைக்கும் நாங்க போக மாட்டோம். போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க எல்லா தமிழர்களும் போராடுவோம். இந்த இடத்துல அலங்காநல்லூர் வாடி வாசல்ல 500 காலைக்கு குறையாம பாயிர அன்னைக்கு மட்டும் தான் நாங்க இங்க போராட்டத்தை நிப்பாட்டுவோம். இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் எங்க உயிர் போற வரைக்கும் நாங்க போராட்டம் தொடர்ந்துட்டே இருப்போம். இல்ல அப்படின்னா நாளைக்கு கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கணும். நீங்க இறங்கி தமிழுக்காக நீங்க போராடணும். நம்மளோட உணர்ச்சியை நீங்க புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழனை எங்கேயுமே யாராலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. இது நம்ம தமிழர்ன்ற உணர்வை காட்டுற தரலாம். நாளைக்கு யாருமே காலேஜுக்கு பள்ளிக்கூடம் எதுவுமே போகல. நாளைக்கு எல்லாருமே ஒரு நாள் இதே ஒற்றுமையா இன்னும் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அலங்காநல்லூர்ல இந்த 2016 ஜல்லிக்கட்டு நடக்கும். தமிழோட வீரம் என்னைக்கு அழியாது, ஓயாது. எங்களுக்கு உடல் இருந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ற நியூஸ் சேனலுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிற நேரத்தில் உறுத்தாக்கிறோம். ஏன்னா 24 hours எங்க கூட இருந்து எங்க கூட பயணிச்சு இருக்கிற நியூஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க சார், இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? இப்போ என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க? இப்போ மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கை முன் வச்சிருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு தமிழர்களோட கலாச்சாரம், தமிழர்களோட பண்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அலங்காநல்லூர்ல வாடிவாசலை திறந்து காளைகள் ஓடணும். அதுக்காக தான் இத்தனை இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு கூடியிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த வாடிவாசல் திறக்கிறத தவிர்த்து எங்களுக்கு வேற வேலையே கிடையாது. தமிழர்கள் ஒண்ணு கூடுறோம், வாடிவாசல் திறக்கிறோம். இதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம். வாடிவாசல் திறக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வோம். இந்த இளைஞர்களும் போராட்டங்களும் போராடிக்கிட்டே தான் இருப்போம். வாடிவாசல் திறக்கிறதா எங்களோட அடுத்த கட்ட கோரிக்கை. இன்னைக்கு கைதாயிருக்க அனைவரும் எல்லா மாவட்டத்திலையும் அவங்கள விடுதலை செஞ்சுட்டு வாடிவாசல் திறக்க வைப்போம். அனைத்து தமிழக மக்களுக்கும் வணக்கம். 2 கோரிக்கை தான். ஒண்ணு,